ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா பயத்தையும் கவலையையும் தடை செய்து வைத்திருக்கிறான். மறுமையுடைய விஷயத்துல அல்ல, உலக விவகாரத்துல. வலா தஹினு வலா தஹ்சனு, நீங்க கோழையாகிறாங்க, நீங்க பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, இந்த குணம் உங்களிடத்துல இருக்கக்கூடாது. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு ரெண்டு விஷயம் இருக்காது. அலா இன்ன அவுலியா அல்லாஹ், நல்லா இதை கவனிச்சு கொள்ளுங்க. அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு ரெண்டு விஷயம் இருக்காது. ஒன்று லா ஹவுஃபுன் அலைஹிம், அவங்களுக்கு பயம் இருக்காது. அப்ப என்ன, அல்லாஹ் பயப்படுறதான தக்குவா? அப்ப பயம் இருக்காதுன்னா அல்லாஹ் பயப்படுற தக்குவான்னு சொல்லி கொடுத்திருக்கிறோம். அல்லாஹ்வோட தண்டனை அஞ்சணும், அல்லாஹ் மீது அன்பு கொள்ளணும். இப்ப லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவர்களிடத்துல பயமும் இல்லை கவலையும் இல்லை. இறைநேசர்கள் அவர்கள். இறைநேசர்களுக்கு கவலையும் இல்லை பயமும் இல்லை. அப்ப யார் இவங்க? அவுலியா அல்லாஹ். அல்லாஹ்வோட நேசர்கள்னா யாரு? இப்ப கபர் கட்டி வச்சிருக்கிறாங்களே இவங்களா? அல்லது அவர் அவுலியா இவர் அவுலியா? நாங்க யாருக்கும் அவுலியா இவர் வலின்னு சொல்லி நாங்க யாருமே சொல்லலாது. நான் ஒருவரை பார்த்து இவர் இறைநேசர்னு சொல்லுவேன். அவருக்கும் அல்லாஹ்க்கும் இடையில இருக்கிறது என்னன்னு எங்களுக்கு தெரியுமா? 30-50 வருஷமா பொண்டாட்டியோட வாழ்றாரு, மனைவிட மனசுல என்னைக்குன்னே அவருக்கு தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது எங்கேயோ உள்ள ஒரு ஆள்ட உள்ளத்துல இருக்கிறதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும்? நான் வலியா இல்லையான்னு எனக்கு தான் தெரியும். நான் உண்மையிலே அல்லாஹ்வுக்காக வாழ்கிறேன் என்றால் நான் வலி. அல்லாஹ் ரெண்டு விஷயத்த இல்லைன்னு சொல்றான் இறைநேசர்களுக்கு. ரெண்டு விஷயம் அவர்கிட்ட இடிக்கும், ரெண்டு தன்மைகள் இருக்கும். அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன், ஈமான் கொண்டிருப்பார்கள், இறை சிந்தனையோடு இருப்பார்கள். அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன், ஈமானோடு இருப்பார்கள், இறை உணர்வோடு இருப்பார்கள். இறை நம்பிக்கை உறுதியாக இருக்கும், இறை உணர்வு உறுதியாக இருக்கும். இறை நம்பிக்கைனா என்ன? அல்லாஹ் மீது முழுமையான நம்பிக்கை ஆழத்துல, உள்ளத்துல ஆழத்துல இருக்கும். அவர்களுடைய செயல்களில் இறை உணர்வு பிரதிபலிக்கும். அல்லாஹ் ஏவியதை எடுப்பாங்க, விலக்கியதை விடுவாங்க. இந்த ரெண்டும் இருந்தா அவர் வலி. அல்லாஹ் சொல்ற வரைவிலக்கணம் இது. நாங்களா நினைச்சு கொண்டு நாங்களா பெரிய கற்பனை பண்ண தேவையில்லை. குர்ஆன் அழகா சொல்லி தருது. நீ இறைநேசரா இல்லையாங்கிறது அளந்து கொள்றதுக்கு ஒரு அளவீடு இருக்கிறது. ஈமானும் தக்குவாம் இருந்தா, ஈமானும் தக்குவாம் இருந்தா நீ இறைநேசர். ஆனால் எந்த ஒரு மனிதனும் இறைநேசன் நான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவன் சொல்ல மாட்டாங்க. இறை நெருக்கம் பெற்றவர் அப்படி சொல்ல மாட்டாங்க, பயப்படுவாங்க. ஏன்? சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபாக்கள் எல்லாம் பயந்தாங்க. ஏன் பயந்தாங்கண்டா, அவங்களுக்கு தெரியும் ஈமான் உள்ள மனிதன் அப்படித்தான் ஈமான் விஷயத்துல பயப்படுவான். மறுமைக்கு நாளை என்ன அடுத்த நாள் என்ன அதை பத்தி யோசிக்க மாட்டாங்க. அப்ப எனவே அலா இன் அவுலியா அல்லாஹ் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், ஹவுஃப் இருக்காது அவங்ககிட்ட, பயம் இருக்காது, அவங்ககிட்ட கவலையும் இருக்காது. ஆனா இந்த ரெண்டும் இருந்தா தான் வலி. இந்த ரெண்டும் இருக்கணும், ஆனா இருக்கக்கூடாது. எதுல இருக்கணும் எதுல இருக்கக்கூடாது, இதைத்தான் புரிஞ்சு வரணும். நீங்க மறுமையிட விஷயத்துல கவலை இல்லை, மறுமையிட விஷயத்துல பயம் இல்லைண்டா அது மிகப்பெரிய முசீபத். உலகத்திற விஷயத்துல பயமும் கவலையும் வந்துட்டா அது மிகப்பெரிய முசீபத். ரெண்டையும் மாத்துங்க. சோதனை தான் ஹவுஃப், பயம் சோதனை. ஆனால் அல்லாஹ்வுடைய தண்டனை அஞ்சு இபாதத் செய்யற உள்ளம் வந்துட்டா இது நிஅமா. அதே மாதிரி மறுமையை நினைச்சு என் மறுமை வாழ்க்கை, அதாவது என் இபாதத்துல குறைபாடு, துஹருடைய தொழுகை ஜமாத்தோட தொழில, அசர ஜமாத்தோட தொழில, நோம்புல ஃபஜ்ர முன் சுன்னத் தொழுத நான் இப்ப 7 மணிக்கு எழும்புறேன், சுபுகும் இல்ல, இதை நினைச்சு நீங்க கவலைப்படுறீங்களா? இபாதத், இது இபாதத். அதே நேரம் கவலை, வீணான கவலை, நாளைக்கு என்ன நடக்கணும், நாளைக்கு என் வாழ்க்கை எப்படி அமையும், நாளைக்கு எனக்கு இதே சம்பளத்தோட நாளைக்கு இருப்பேனா, என் பிள்ளைகளோட திருமணத்தை எப்படி செஞ்சு கொடுக்கறது, வீணா முயற்சி செய்யாம கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் இது முசீபத்தா மாறி. அப்ப எனவே ஒரு முஃமினான ஒரு மனிதனிடத்துல கவலை சரியாக புரிந்து கொள்ளப்படும். அல்லாஹ் பற்றி உள்ள பயம் கவலை இதெல்லாம் அவனுக்கு இருக்கும். ஆனா உலக விஷயம் என்று சொன்னால் அவன் அல்லாஹ் மீது நம்பிக்கையோடு இருப்பான். வீணான பயம் அவனுடைய வாழ்க்கையில் இருக்காது. அல்லாஹ் சொல்கின்றான், உங்களை நாங்கள் சோதிப்போம், விஷயம் மினல் ஹவுஃப், பயத்தால சோதிப்போம், பயத்தால சோதிப்போம். அப்ப இந்த சோதனையை ஒரு மனிதன் புரிந்து கொண்டால் சோதனையிலே வெற்றி பெறலாம். இந்த பயத்தை அல்லாஹ்வுடைய விஷயத்துக்கு வைங்க. இந்த பயம் இருக்கக்கூடாது என்பதை உலக விஷயத்துக்கு வைங்க. இப்ப நீங்க அதுல வெற்றி பெறுவீர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இது முதலாவது விஷயம். அப்ப சோதனையாக அல்லாஹ் பயத்தை சொல்கிறான் என்றால் இந்த சோதனையினுடைய அந்த யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா
எங்களுக்கு இந்த உலகத்தில் இப்படி ஒரு தன்மையை வைத்திருப்பது, முஃமினான நாங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும்.